ஹாய். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, லேக் ஆகுது, ப்ரிவ்யூ ஆகலையா? நான் சொல்கிற இந்த செட்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். அங்கே பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் ஆனதும் நான் வந்து ஃபஸ்ட்டு எடிட்டில் போயிட்டு ப்ரெஃபரன்ஸ் போய்க்கிறேன். ப்ரெஃபரன்ஸில் போனீங்கன்னாக்கா இதில் வந்து மெமரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு வந்து ஜிபி வந்து அதிகமாகவும், மற்ற அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த ஜிபியை வந்து கம்மியாக வச்சுங்க. நான் அது ஒரு 3 வச்சுருக்கேன், அதை வச்சுங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு 10% வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மீடியா அண்ட் டிஸ்கேட்சே இதில் போனீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் டிஸ்கேட்சே வந்து ஒரு 100லேருந்து ஒரு 120 அந்த ரேஞ்சுக்கு வச்சிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபோல்டரை வந்து சூஸ் பண்ணிங்க, எந்த ஃபோல்டரில் கேட்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த எம்டி டிஸ்கேட்சே அதை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஓகே கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஃபோல்டர் சூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் க்ளீன் டேட்டாபேஸ் அண்ட் கேட்சே இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து தேவையில்லாதெல்லாம் க்ளீன் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இப்போது எடிட்டில் போனீங்கன்னா மறுபடியும் ப்ரெஃபரன்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷனுக்கு அடுத்து எந்த ஒரு டேபுமே இருக்காது. ஆனால் அதுவே வந்து நீங்கள் ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு ப்ரெஃபரன்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து சீக்ரெட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த சீக்ரெட்டை செக் பண்ணிங்கன்னா இதை வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு வந்து 0 இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2 வச்சுக்கலாம். 2 வச்சு இது வந்து அடிஷ்னல் போனஸ் மாதிரி தான். ஓகே பண்ணிங்க 2 வச்சுட்டு. ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடிட்டில் போனீங்கன்னாக்கா ஒரு பர்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நார்மலாக நீங்கள் ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணும்போதும் இதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்க. இப்போதைக்கு நான் கிளியர் பண்ணதுனால எனக்கு காமிக்குது. இதை கொடுத்தாலும் நீங்கள் வந்து கேட்ச் வந்து கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து அதாவது வந்து ஃபுல்லில் வச்சு பண்ணாமல் குவார்ட்டரில் வச்சு பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் வச்சு ஆகணும் அப்படின்னா அப்போ மட்டும் ப்ரிவ்யூ மட்டும் ஃபுல் வச்சு பாருங்கள். மற்றபடி நீங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே குவார்ட்டர்லேயே ஒர்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.